நிறைய படத்துல அந்த டயலாக் செத்துட்டே நினைச்சியான்னு கேட்க வர்றது, நம்மளுக்குள்ள ஊடுருவதே. கமல் அவர்கள் பேசுகிற, இப்ப பாரதியாருடைய ஒரு வசனம் பேசுறாருன்னா, என்னென்னமோ பேசினாலும் கூட தமையாலாம் நீங்க உங்க வாய்ஸ் நோட்ல கேட்டிருந்தாலும், தேடி சோறுன்னு தின்று அதுல கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல அங்க சொல்லல. அதே மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு சாகா வரம் அப்படிங்கிற ஒரு, இப்ப உத்தம வில்லன் கூட அந்த மிருத்யுஞ்சன் கேரக்டர், அவரு காலால் உதைப்பேன், காலா உன்னை காலால் உதைப்பேன்றாரு. அதையே நினைச்சிட்டு இருந்தான்னா என்னுடைய பிலாசபியாக நினைப்பது, அது என்னுடையது கூட இல்லை, எங்கிருந்தோ அந்த சாராம்சம் தான் என்கிட்ட இருக்கிறது. நான் கண்டுபிடிச்சேங்கிறதுக்கு இது கருவிகளை நான் பண்ணல, இது அறிவினால வந்த விஷயம். இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா சோர்ஸை பிடிச்சிடலாம். இந்த சாகா வரம் போல் சோகம் உண்டோ. ஓகே, சாகாவரம் போல் சோகம் உண்டோ. அதில் அடுத்த லைன் என்னன்னா, அப்போ நீங்கள் சாவை பற்றி என்னதான் நினைக்கிறீங்கன்னு, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நினைக்கிறேன். நல்ல கவிதையை முடிக்கணும்னா ஒரு ஃபுல் ஸ்டாப், நல்ல சென்டென்ஸை ஃபுல் ஸ்டாப் கமா போட்டுக்கிட்டே இருந்தான்னா விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் சொன்னீங்களே, அவங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. என் வாழ்க்கையை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். பட் எப்படி இந்த மாதிரியான பதட்டம் இல்லாத முடிவுகளுக்கு வர முடியுது? பதட்டப்பட்டு தான் பதட்டப்பட்டு இதே வாழ்க்கையா இருக்க முடியுமா? உட்கார் வரலாமா, யோசி, அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு பயந்துகிட்டே இருக்காது. மான் பத்தி சொல்லும் போது, ஜூல மானுக்கு மாத்திரம், என் சிங்கத்துக்கெல்லாம் நீங்க வேலி போட்டிருக்கீங்க, அது பார்க்க முடியுது, சுத்தி நடந்து வருது. மானுக்கு மாத்திரம் ஏன் கட்டை வச்சு மறைச்சிருக்கேன் செவரு மாதிரி. சிங்கத்துக்கு பார்க்கக்கூடிய கேப் இருக்கிற வேலி போட்டுட்டு, மானுக்கு மாத்திரம் ஏன் இப்படி போட்டிருக்கீங்கன்னா, மானுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியலன்னா தாண்டாது. ஓ, அந்த பக்கம் எனக்குன்னு தெரியலன்னா தாண்டாது. ஆஹா. ஆனா சிங்கம் இவ்வளோ வீரம் இருக்குல்ல, ஏதோ வேண்டான்னு சொல்றாங்க, அது வேணாம் அப்படின்னு விட்டுறணும். அது அப்படியே. ஆமா, மானுக்கு இருக்கிற அந்த முனைப்பு இருக்குல்ல, சிங்கத்துக்கு கிடையாது. பசிக்கும் போது தான் அது முனையும். அப்பதான் வேட்டைக்கு சும்மா மேஞ்சிருக்கும், அங்க புல் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தாண்டிடும் அது. அந்த பதட்டத்திலிருந்து தான் பதட்டமின்மைக்கே போக முடியும். ஆமா, ஓகே. கிடைக்கும் சோறுன்னு நம்பிடுச்சுன்னா, ஏன்னா அது சிங்கத்துக்கும் பயந்து ஓடணும். ஸோ தன் மோட்டார் ஸ்பீடு அதிகரிக்கிறதுல தான் இருக்குமே தவிர டிஃபென்ஸே தெரியாது அதுக்கு. ஓகே, தப்பிக்க மட்டும்தான் தெரியும். தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். தப்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்போ நிற்கிறது ஒரு இடமா?